நான் முத்து. இது முத்து அபிஷியல் டாட் நம்ம நிதி வழிகாடு சீரீஸில் தொடர்ந்து ஃபைனான்ஸ் பற்றின வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே வர்றோம். பட்ஜெட் எப்படி போடுறது, கோல்டு சில்வர், அப்புறம் லோன் மேனேஜ்மெண்ட்டு, இன்சூரன்ஸ், காம்பவுண்டிங் பவர், இப்படி இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை பற்றி எல்லாமே பார்த்துக்கிட்டே வரோம். கடைசி வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், காம்பவுண்டிங் பவர் பவர்ஃபுல் தான் அப்படின்னு. ஆனால் அந்த காம்பவுண்டிங் பவர் வேலை செய்யணும்னா நம்ம பணத்தை சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தை. பல பேருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு வித பயம் இருக்குது. அது ஒரு சூதாட்டம்பாங்க. அதில் பணம் போனால் திரும்ப வரவே வராதுன்னு ஒரு பெரிய பணக்காரங்க மட்டும்தான் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னுபாங்க, அதாவது பணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய மித்ஸ் இருக்குது. உண்மையிலே ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்க போகிறோம், அது எப்படி வேலை செய்யறதுங்கிற பார்க்க போகிறோம். அப்புறம் ஷேர்னா என்னன்னு பார்க்க போகிறோம், ஐபிஓனா என்னன்னு பார்க்க போகிறோம், ஷேர் ப்ரைஸ் எப்படி உயருது குறையுதுங்கிற பார்க்க போகிறோம். நாம் எப்படி இதை ஆரம்பிக்கலாம், இது எல்லாமே இன்னைக்கு மிகவும் ஈஸியான முறையில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோடன பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸுக்காக, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில். இது ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நான் சிவி ரெஜிஸ்டர் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் இல்லை. இந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அந்த டிசிஷனை எடுக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு முன்னால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு ஆலோசனை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சிம்பிள் கொஸ்டின், ரொம்பவே ஈஸியாக சொல்லணும்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கம்பெனிஸ்க்கு மணி தேவைப்படுது, மக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஒரு இடம் தேவைப்படுது. அதாவது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது, நம்மளோட மணியை எல்லாத்தையுமே. இந்த இரண்டு பேருமே கனெக்ட் பண்ணுற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அதாவது ஒரு கம்பெனி வளரணும், அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஃபேக்ட்ரி கட்டணும், நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி டெவலப்பிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும், பல்கான அமௌண்ட். அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரி பப்ளிக் கிட்ட மணியை ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தனது ஓனர்ஷிப் ஒரு ஸ்மால் பீசஸை பிரிக்குவாங்க. அப்படி பிரிக்கும் போது தான் நமக்கு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்காங்க. அதை ஷேர் பண்ணுறதுனால அது ஷேர். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஷேர்னா என்னன்னு சொல்லி. ஷேர்னா ஓனர்ஷிப். ஒரு கம்பெனியில் சிறிய உரிமை தான் நமக்கு கொடுக்குற ஓனர்ஷிப். அந்த கம்பெனியில் நம்ம ஷேர் வச்சிருந்தோம்னா அந்த கம்பெனிக்கு உண்டான உரிமை நமக்கு பெறப்படுது. அதாவது அவங்க ஷேர் தர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கம்பெனி 1 கோடி ரூபா வரைக்கும் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம்.